தான் இந்த ஊழியம். இதன் மூலமாக அநேகர் ஆறுதல் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசுவின் அன்பை ருசித்து வருகிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். மத்தேயு 1 வசனத்துல இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, இம்மானுவேல். இயேசு என்ற பெயரின் அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்ற பெயரின் அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு பல பெயர்கள், சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தா என்று பல பெயர்கள். அதிலே ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று இயேசுக்கு அந்த பெயர் ஏன் கொடுக்கப்பட்டது? அதனுடைய அர்த்தம் என்ன? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இறைவன் எங்கோ வானத்தில் அமர்ந்து கொண்டு மோட்சத்திலே அமர்ந்து கொண்டு நம்மை பார்க்கிறவர் அல்ல, நம்மோடு கூட வாசம் பண்ண இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார். ஆகவேதான் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது. அவர் ஒரு மதத்திற்குரிய தெய்வம் அல்ல. அவர் மதத்தை பற்றி பேசவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள் என்று சொல்லவும் இல்லை. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு இறைவன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? ஒரு சமயம் ஒரு மலை பிரதேசத்துல இரவு நேரத்தின் கடைசி பஸ் அந்த மலை அடிவாரத்திலிருந்து மேல் நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாரு. இரவு நேரம், பனி பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான உயரமான மலை பகுதி. அந்த மலை அடிவாரத்திலிருந்து புறப்பட்ட பஸ்ல கொஞ்சம் பயணிகள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பஸ் வளைந்து 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 போகிறது. கொஞ்சம் தவறினாலும் அதள பாதாளம். பஸ் நொறுங்கினால் அத்தனை பேர் மரித்து விடுவார்கள். எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நம்ம போய் பத்திரமாய் சேர வேண்டும் என்று காத்திருக்கிறாங்க. அதனுடைய பஸ்ஸினுடைய பின் சீட்டுல ஒரு சின்ன மகள் உட்கார்ந்து சந்தோஷமாய் பாட்டு பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். எல்லாரும் பயத்தோடு, ஒரு மரண பயத்தோடு அமர்ந்திருக்கும் போது இந்த சின்ன பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அதுல ஒரு பிரயாணி கேட்டார் அந்த சின்ன மகளை பார்த்து, நாங்கெல்லாம் இந்த பஸ் போய் பத்திரமா சேரணுமே பயந்து கொண்டிருக்கிறோம், நீ எப்படிமா சந்தோஷமா பயம் இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அவள் சொன்னால், எனக்கு பயமே இல்லை, இந்த பஸ் பத்திரமா போய் சேரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பஸ்ஸை ஓட்டுகிறவரை எங்க அப்பா தான், அதனால எனக்கு தெரியும் என்று மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். இயேசு என்கிற நல்ல தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் பயம் வராது. இயேசு சொன்னார், மனிதன் சாப்பிடுகிற ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ள போவது தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளத்திலிருந்து வெளியே வருவதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, சண்டைகள், மதிகேடுகள், இந்த பாவெல்லாம் உள்ளத்தில் என்று புறப்பட்டு தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. மார்க் 7 வசனம் முதல் இயேசு சொன்னார். அப்ப அந்த இருதயத்துல வந்து இறைவன் எப்படி வாசம் பண்ண முடியும்? அதற்கு தான் இருதயம் கழுவப்பட வேண்டும். இருதயத்தை கழுவ எந்த சோப்பினாலும் முடியாது. அதற்கு தான் இறைவன் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, என் உள்ளத்துல இந்த பாவம்லாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அவருடைய ரத்தம் கண்ணுக்கு தெரியாத